பிரேமா. நம்ம தமிழ்நாடு பிசிக்கான 2023 கொஷின்ஸ் அனாலிசிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஜிகே எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ உளவியல், அதாவது சைக்காலஜி கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே வந்து சைக்காலஜி ஃபுல்லாகவே சால்வ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள் வீடியோவை. ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 600இன் x% என்பது 450 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பர்சன்டேஜ் ஈக்குவல் டு required value divided by total value into 100. ஓகேங்களா? நமக்கு வந்து பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ரெக்வயர்டு வேல்யூ நமக்கு என்னது 450. ஏன்னா இந்த வேல்யூ தான் நமக்கு கிடைக்குது. பர்சன்டேஜ் பண்ணால் அந்த வேல்யூ தான் ரெக்வயர்டு வேல்யூ. டிவைடட் பை டோட்டல் வேல்யூ நமக்கு என்னது 600 இன்டூ 100. ஸோ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 450 டிவைடட் பை 6 நமக்கு என்னது 75. ஸோ இப்போ பர்சன்டேஜ் என்னது 75%. 600ஓட 75% தான் 450. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க 11, 10. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது எடுத்துக்கலாம். 11 ஒரு இது விட்டு நமக்கு கொஷின் மார்க்கு. நெக்ஸ்ட் பாருங்க 1001, அதுக்கு அடுத்தது நமக்கு 10,001 கொடுத்துருக்காங்க. அதாவது நான் இப்படி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் இதில் என்ன இருக்கு பாருங்க. செகண்ட் 10, 100, 1000, 10,000. ஸோ இப்படி 100 வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 10, 100, 1000, 1000, 10,000 இப்படி வருதுங்களா? அப்போ 11 அடுத்தது என்ன வரும் நமக்கு 101. ஸோ இப்போ 11, 101, 1001, 10,001 புரியுதுங்களா? அப்படிதான் வந்து வருது. ஸோ ஆன்சர் வந்து 101. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், ஒரு டசன் வாழைப்பழங்களோட விலை வந்து 20 ரூபாய் கொடுத்துருக்காங்க. 48 பழங்களோட விலை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு டசன் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 12 பழம் வருங்களா? 12 பழம் அப்படின்றப்போ 48 பழம் அப்படின்றது எவ்வளோ வரும்? 48 டிவைடட் பை 12 நமக்கு என்ன வருது? 4. அப்போ 48 அப்படின்றது 4 டசன். ஒரு டசன் வந்து 20 ரூபாய் அப்படின்னா 4 டசன் எவ்வளவா இருப்போம்? 4 into 20 போட்டோம்னா ஆன்சர் வரும் 80. அப்போ 4 டசன் வந்து 80 ரூபா, இல்லை 48 பழம் வந்து 80 ரூபா. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்காணும் தொடர்களில் சரியான தொடரை தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. பானையை உடைத்தது அவன் அல்ல, பானையை உடைத்தது அவன் அன்று, பானையை உடைத்தது அவன் அல்லேன், பானையை உடைத்தது அவன் அல்லன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் அவன் அப்படின்றது வந்து ஒரு பையனை மென்ஷன் பண்ணது. ஸோ இப்போ பானையை உடைத்தது அவன் அல்லன் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, வேறுபட்டு இருப்பதை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 13, 11, 9, 7 இருக்கு. இதில் 13, 11, 7 இது எல்லாமே என்னது? பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இருந்தாலும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் வந்து சேம் நம்பரை வச்சு மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ 13 இருக்குன்னா 13ஆல் மட்டும்தான் மல்டிப்ளை அண்ட் டிவிஷன் பண்ண முடியுமே தவிர நம்ம வந்து வேறு எதுனாலையுமே 13 வேல்யூ வராது, 11 வேல்யூ வராது. ஓகேங்களா? இப்போ 1 into 13 தான் 13 வரும், வேறு எதுலேயுமே வந்து வராது. பட் 9 எடுத்துக்கிட்டோம் பார்த்தோம் அப்படின்னா 3 into 3 நமக்கு 9 வருது. அதே மாதிரி இதை டிவிஷன் பண்ணாலும் நம்ம 3ஆல் வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ இந்த வேல்யூ வந்து பிரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். வேறுபட்டு இருக்கிறது இதுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 871 என்ற எண்ணின் தமிழெண் டேஷ் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழெண் பார்த்தோம் அப்படின்னா 1க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கா மாதிரி வரும். 2க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு இது இருக்கு,
கடலை உருண்டையை, ஸோ உருண்டையை அப்படின்றப்போ நமக்கு என்ன வரும்? ஊ. ஊ ஆனால் அந்த சுழி மட்டும் வராமல் இருக்கும், டூ மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 3 வந்து நுணுக்கி. நுணுக்கின்றப்போ அங்கே நான் வரும். நான் வந்து இங்கே அந்த ஸ்டாண்டிங் லைன் மட்டும் வராமல் வரும். ஓகேங்களா? இப்போ 4 வந்து பார்த்தோம் அப்படின்னா சமைத்து. சமைத்துக்கு என்ன வரும்? சா. பட் நம்ம இங்கே ஸ்டாண்டிங் லைன் வந்து இப்படி போடுவோம், அதுக்கு பதிலாக மேலே போடணும், அப்வர்டில் ஃபேஸ் பண்ண மாதிரி போடணும். அதுக்கு அடுத்தது 5க்கு பார்த்தோம் அப்படின்னா ருசித்து. இது வந்து ரூ அப்படியே தான் வரும், ஸோ நீங்கள் எதுவுமே மாறி வராது. ஸோ அப்போ ரூ நம்ம டைரெக்டாகவே போட்டுக்கலாம். 6க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சாப்பிட. ஓகேங்களா? சாப்பிட அப்படின்றப்போ சா இருக்கு இல்லைங்களா, அதுவே வந்து இங்கே வந்து 2 அப்பரில் பார்த்த மாதிரி ஸ்டாண்டிங் லைன் வரும். ஓகேங்களா? எண்ணெய். 7க்கு எண்ணெய். என்னன்றப்போ ஏ தான், இதில் நார்மல் ஏ தான் வருது. அம்மா அப்படின்றதுக்கு ஆ வரும் இங்கே. இதுலேயும் அந்த சுழி மட்டும் வராது உள்ளுக்குள்ள. ஆ அம்மா. ஓகேங்களா? கூப்பிட்டார் அப்படின்றதுக்கு 9க்கு நான் இங்கே போடுறேன், கூப்பிட்டார். ஸோ கூப்பிட்டார் அப்படின்றதுல நமக்கு இப்படி வரும். ஓகேங்களா? இது வந்து 9. இது எல்லாமே வந்து தமிழ் வேர்ட்ஸு, சாரி தமிழ் லெட்டர்ஸு. ஸோ இப்போ இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 871 கேட்டிருக்காங்க. 8 7 1. இப்போ 8க்கு நமக்கு என்ன இருக்கு பாருங்க? ஆ இருக்கு, இந்த சுழி இல்லாமல் ஆ. அப்புறமேட்டு 7க்கு வந்து நமக்கு என்னது? ஏ. நெக்ஸ்ட் 1க்கு கா. ஸோ இதுதான் வந்து தமிழ் எழுத்து ஆ ஏ கா. இது வந்து சி ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து தமிழ் எழுத்து வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த நம்பர் கேட்டாலும் நீங்கள் ஈஸியாக வந்து போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் இதில் பாருங்க. KINDLE என்ற சொல்லின் உள்ள எழுத்துக்களை அகரவரிசையில் மாற்றியமைத்தால் எந்த எழுத்து தன் நிலையில் இருந்து மாறாமல் இருக்கும்னு கேட்டிருக்காங்க. மாறாமல் இருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து அகரவரிசை அப்படின்றது நம்ம ஏபிசிடி ஃபார்மட் தான். இப்போ ஏபிசிடி அப்படி பார்த்தோம் அப்படின்னா KIDLEங்களா, ஏபிசிடி. அதுக்கடுத்தது ஏபிசிடி டி தான் ஃபர்ஸ்ட் வருது. நெக்ஸ்ட் EF I ஜே இல்லை KLMN. ஓகேங்களா? ஏபிசி. நெக்ஸ்ட் டி இருக்கு, அதை நம்ம போட்டுக்கிறோம். இருக்கு, அதை போட்டுக்கிறோம். எஃப் இல்லை, ஹெச் இல்லை, ஐ இருக்கு, அதை நம்ம போட்டுக்கிறோம். அண்ட் தென் ஜே இல்லை, கே இருக்கு, நம்ம போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் எம் இல்லை, என் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதோட முடிஞ்சிருச்சு. இப்போ இதுல இருந்து அப்படியே டைரக்டா மாறாம இருக்கிறது பாருங்க, எல்லு தான் மாறாம இருக்கு அதோட பொசிஷன்ல இருந்து. ஸோ ஆன்சர் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பில்லியனுக்கு சமமானது. ஒரு பில்லியனுக்கு சமமானது வந்து 100 கோடி. அது வந்து 10,000 லட்சம். இதுவுமே வந்து ஒரு பில்லியனுக்கு சமம் தான். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ ஆன்சர். இந்த கொஸ்டின் பாருங்க. ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் குறைவான பணம் உள்ளது, ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஹெச் என்பவரை விட எஃப் என்பவரிடம் கம்மியா பணம் இருக்கு. ஹெச்ன்றவரை விட ஹெச் லெஸ் தென் எஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆனால் ஜி என்பவரை விட அதிகமாக உள்ளது. அப்போ எஃப் ஜி கிரேட்டர் தென் எஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இ என்பவரிடம் எஃப் என்பவரை விட அதிகமாக பணம் உள்ளது. அப்போ இவரை விட இவர்கிட்ட அதிகமாக பணம் இருக்கு. நெக்ஸ்ட் ஆனால் ஹெச் என்பவரை விட குறைவாக பணம் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இதுல இருந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன, ஜின்றவரை விட எஃப்ன்றவர்கிட்ட அதிகமாக பணம் இருக்கு, எஃப்ன்றவரை விட ஈன்றவர்கிட்ட அதிகமாக பணம் இருக்கு, ஈன்றவரை விட அதிகமாக ஹெச்ன்றவருக்கு பணம் அதிகமாக இருக்கு. இதுல ஏழையா அப்படின்றது கம்மியா பணம் வச்சிருக்காரு. இப்போ ஜி தான் வந்து இருக்கிறதுல கம்மியா பணம் வச்சிருக்காரு. ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட பேச்சு வழக்கிற்கான சரியான எழுத்து வழக்கை தெரிவு செய்க. என் கூட விளையாட வாரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன வரும், என்னோடு விளையாட வருகின்றாயா அப்படின்றதான் கரெக்டான தமிழ் ஃபார்மேட். ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கேள்விக்குறிகள் இட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏசிஎஃப்ஜே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே ஏபிசிடி நம்ம போட்டுக்கலாம். GHIJKLM இது போட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் QRSTUVWXYZ. ஸோ இப்போ ஏலேருந்து சி பாருங்க, ஒரு லெட்டருக்கு அடுத்து சி இருக்கு. ஓகேங்களா, சியிலேருந்து பாருங்க 2 லெட்டருக்கு அடுத்து எஃப் இருக்கு. ஸோ +1 +2. நெக்ஸ்ட்டு இதுல இருந்து எஃப்ல இருந்து 3 லெட்டர் தள்ளி தான் வந்து ஜே இருக்கு. அப்போ ஜேல இருந்து 4 லெட்டர் தள்ளி ஓ. அப்போ இந்த கொஷின் மார்க்ல ஃபர்ஸ்ட் ஓ வரும். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது 4க்கு அடுத்ததுன்னா 5, 1 2 3 4 5, 5 லெட்டருக்கு அடுத்து நமக்கு என்ன இருக்கு, யூ இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் ஓ யூ. ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், 7 அப்படின்றதுக்குன்னு ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. கிவனுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ SEVEN TFWFO இருக்கு. கிவனுக்கு நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். எஸ்ஸுக்கு அடுத்தது பாருங்க டி இருக்கு. அப்போ ஜிக்கு அடுத்தது இருக்க லெட்டர் தான் நம்ம போடணும். ஜிக்கு அடுத்தது ஹெச். நெக்ஸ்ட் இக்கு அடுத்தது தான் நமக்கு எஃப் இருக்கு. அதே மாதிரி ஐக்கு அடுத்தது நமக்கு என்னது இருக்கு, ஜே. ஜே இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் VW, அதாவது விக்கு அடுத்தது டபிள்யூ இருக்கு. அதே மாதிரி விக்கு அடுத்தது டபிள்யூ. இஎஃப், அதே மாதிரி இக்கு அடுத்தது எஃப் இருக்கு. இதுலேயும் இ இருக்கனால அப்படியே போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் MO, எண்ணுக்கு அடுத்தது ஓ இருக்கு. அதே மாதிரி இங்கே என் தான் இருக்கு. அப்போ நம்ம ஓவே போட்டுக்கலாம். ஆன்சர் வந்து HJWFO. ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தகலி என்ற சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகல் விளக்கு தகலி அப்படின்றதுக்கு. அகல் விளக்கு அப்படின்றது நம்ம வீட்டில் மண் விளக்கு வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுதான் வந்து அகல் விளக்கு. நெக்ஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சதவீதம் என்பது பகுதியில் 100ஐ கொண்ட ஒரு பின்னமாகும். அசல் என்பது கடனாக பெற்ற அல்லது வழங்கிய தொகை. சதவீதம் என்பது இப்போ பர்சன்டேஜ் அப்படின்றது நம்ம வந்து by 100 தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா, அப்போ இது வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு அசல் என்பது கடனாக பெற்ற தொகை அல்லது வழங்கிய தொகை. ஸோ இந்த பாயிண்ட் நமக்கு கிடைக்கும். அசல் அப்படின்றது நமக்கு வந்து வட்டியை கழிச்சுட்டு நம்ம கையில் கொடுக்குற தொகை தான், நம்ம கையில் வாங்குற தொகை தான் வந்து நம்ம அசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அப்போ ரெண்டுமே கரெக்ட். ஏ மற்றும் 1 மற்றும் 2 சரி. ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த வெண்வரைபடம் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் சொற்களுக்குள் இருக்கும் தொடர்பை சரியாக குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரெஞ்சு ஜெர்மன் மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரெஞ்சு ஒரு மொழி, ஜெர்மன் ஒரு மொழி. இது ரெண்டுமே வந்து என்னது, ஒரு லாங்குவேஜ். ஓகேங்களா, அப்போ நமக்கு வென் டயக்ராம் இப்படி தான் வரும். ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாக்கியம் முடிவுகள் கொடுத்துருக்காங்க. எல்லா சங்கிலிகளும் கயிறுகள், சில இணைப்புகள் சங்கிலிகள். ஸோ இதில் வந்து பாருங்க, சில கயிறுகள் இணைப்புகளாகும், எல்லா இணைப்புகளும் கயிறுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லா இணைப்புகளும் கயிறுகள் அப்படின்றது கரெக்டாக வராது. ஏன்னா எல்லா சங்கிலியுமே கயிறு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ சில இணைப்பு சங்கிலிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே கயிறுகள் அப்படின்றப்போ எல்லா இணைப்புகளும் கயிறுகள் அப்படின்னு வராது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டு முடிவு வந்து நமக்கு வராது.
அதே மாதிரி சில கயிறுகள் வந்து இணைப்புகள் ஆகும் அப்படின்றது. சில இணைப்புகள் சங்கிலிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே சங்கிலிகளாக இருக்கும்போது சில இணைப்புகள் கயிறுகளாகவும் இருக்கலாம். ஸோ அப்படின்றப்போ முடிவு 1 மட்டும் தொடரும். ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா, வீட்டிற்கு எடுத்து வரும் வருமானம் 2300 என்றால் சராசரியாக அவர்கள் ஒரு மாதம் எவ்வளவு பணம் உடைகளுக்கு செலவு செய்கின்றார்கள். இது வந்து பர்சன்டேஜ் சம் தான். ஸோ பர்சன்டேஜ் சம்ன்றப்போ நம்ம எப்படி போடுவோம் தெரியும். எத்தனை பர்சன்டேஜ் பண்ணுங்க, உடைகளுக்கு 18. இப்போ 18% ஆஃப் 2300. ஓகேங்களா, ஆஃப் போட வந்துட்டேன். 18% ஆஃப் 2300 எப்படி வரும், 18/100 இன்டூ 2300. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 18 இன்டூ 23 நமக்கு என்ன ஆன்சர் 414 வரும். ஓகேங்களா, ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு குடும்பத்தில் மாதம் 6800 சம்பாதித்தார்கள் என்றால் ஒரு வருடத்திற்கு ரூபாய் எவ்வளவு ரூபாய் வீட்டு வாடகையை கொடுப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வாடகைக்கு பாருங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, 25% இருக்கு. ஓகேங்களா, இப்போ 25% ஆஃப் 6800 நம்ம போட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி 25/100 இன்டூ 6800. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 × 68 ஈக்குவல் டு 1700. இது வந்து ஒரு மாசத்துக்கான வாடகை. நமக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு வருஷம் அப்படின்றப்போ எத்தனை மாசம், நமக்கு 12 மாசம். ஓகேங்களா, 12 மாதம் அப்படின்றப்போ என்ன பண்ணும், இந்த வேல்யூ வந்து 12ஆல மல்டிப்ளை பண்ணும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும், 20,400. ஒரு வருஷத்துக்கு அவங்க வந்து 20,400 ரூபாய் வாடகைக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த பெண் என்னோட அம்மாவினுடைய பேரனின் மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு யார் சொல்லியிருக்கா, அருண்ன்றவர் சொல்லியிருக்காரு. அருண் அப்படின்றவர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படின்னா, ஒரு பெண்ணை மென்ஷன் பண்ணி அவங்க அம்மாவோட பேரனோட மனைவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அருணோட அம்மா அவங்களுக்கு பேரன். ஓகேங்களா, பேரனுக்கு ஒரு மனைவி. அவங்க அம்மா அப்பா அப்படின்றப்ப நீங்க மேல போட்டுக்கோங்க, அவங்களோட பையன் பேரன் அப்படின்றப்ப நீங்க கீழே போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு பாக்குறப்போ உங்களுக்கு அந்த டயக்ராம் புரியும். ஸோ இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க அம்மாவுக்கு பேரன் அப்படின்னா இவங்களுக்கு யாரு, பையன். ஓகேங்களா, மகன். இப்போ அவங்க மகனோட மனைவி அப்படின்றப்ப இவங்க யாரு, மருமகள். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அருண் என்பவர் அந்த பெண்ணுக்கு எப்படி உறவாகிறார். இந்த பெண்ணுக்கு யாரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. இந்த பெண்ணுக்கு யாரு, மாமனார். ஓகேங்களா, ஃபாதர் இன் லா. ஆப்ஷன் டி ஆன்சர். நெக்ஸ்ட், குரல் தேடல் என்ற கலை சொல்லுகளுக்கு இடையான ஆங்கில சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குரல் தேடல் அப்படின்றது வந்து வாய்ஸ் சர்ச். ஸோ குரல் தேடல் அப்படின்னு வாய்ஸ் சர்ச். அதே மாதிரி டச் ஸ்கிரீன் அப்படின்றது வந்து தொடு திரை. ஆப் அப்படின்றது செயலி. நெக்ஸ்ட் ஃபேஸ்புக் அப்படின்றது முகநூல். ஃபோர்த்துக்கு கொஸ்டின். கூட்டு வட்டிக்கான ஈக்குவேஷன் வந்து A = P of 1 + R/100 whole power n. அதே மாதிரி தள்ளுபடிக்கான ஈக்குவேஷன் குறித்த விலை மைனஸ் விற்பனை விலை. நேர்மாறல் அப்படின்றதுக்கான ஈக்குவேஷன் y = kx. எதிர்மாறலுக்கான ஈக்குவேஷன் xy = k. அப்போ ஆப்ஷன் சி ஆன்சர். 1க்கு டி, 2க்கு நமக்கு சி, 3க்கு பி, 4க்கு டி. ஏ. ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
பல பாடப்பயிற்சி தொடரில் ABCDEF மாணவிகளின் சதவீதம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 800 மாணவிகள் உள்ளனர். பாடப்பயிற்சி சியில் எத்தனை மாணவிகள் உள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கு வந்து இதுல 2% இருக்கு. இது உங்களுக்கு தெரியுதா அப்படி தெரியல. ஸோ இங்க நான் போடுறேன். சி வந்து 2%. ஸோ 2% ஆஃப் 800. இது எப்படி போடுவோம்? 2/100 இன்டூ 800. ரெண்டு இங்கே ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 2 இன்டூ 8 நமக்கு 16 ஆன்சர். ஆப்ஷன் பி ஆன்சரு. நெக்ஸ்ட் கொஷின். அதே மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன முடிவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வாக்கியம் வந்து என்ன பாருங்க, சில நடிகர்கள் பாடகர்கள், எல்லா பாடகர்களும் நடன கலைஞர்கள். சில நடிகர்கள் நடன கலைஞர்கள், எல்லா பாடகர்களும் நடிகர்கள் அல்ல. இப்போ வந்து சில நடிகர்கள் பாடகர்கள் அப்படின்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அப்போ எந்த பாடகரும் நடிகர் அல்ல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து தப்பு, முடிவு வந்து வராது. அப்போ சில நடிகர்கள் பாடகர்கள், எல்லா பாடகர்களுமே வந்து நடன கலைஞர்கள். அப்போ சில நடிகர்களும் நடன கலைஞர்களா இருப்பாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் நமக்கு தொடரும், முடிவு ஏ மட்டும் தொடரும் அப்படின்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றது, எந்த டாபிக் வந்து போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதை வச்சு நான் வந்து போஸ்ட் பண்ணி போடுவேன். தேங்க்யூ. பை அண்ட் டேக் கேர்.